தமிழகத்துல எது மாறுச்சோ இல்லையோ ஒரு விஷயம் மட்டும்தான் மாறி இருக்கு. முதல்லலாம் சமூக வலைத்தளத்தை திறந்தாலே டான்ஸ் ஆடுற வீடியோ, பாட்டு பாடுற வீடியோ தான் எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் பத்தி பேசுறது என்னமோ நல்ல விஷயம் தான், ஆனா கரெக்டா தான் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க கிடையாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு கட்சி கொண்டு வந்த திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்க டாஸ்மார்க்கெல்லாம் அகற்ற போறேன் அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சியில இருந்து சில டாஸ்மார்க்கை அகற்றினாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சியிலும் சில டாஸ்மார்க்கை எடுத்தாங்க. அதே மாதிரி தான் தாவேக ஆட்சியில 771 டாஸ்மார்க்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு சில டாஸ்மார்க்கை மட்டும்தான் எடுத்தாங்க. ஆனா இன்னும் சில டாஸ்மார்க்லாம் இன்னும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா தாவேகாவை சேர்ந்தவங்கலாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் முதல் முறை டாஸ்மார்க்கை ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருந்து எடுத்திருக்கோம், விஜயண்ணாக்கு தான் ரொம்ப நன்றிலாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும்போது டாஸ்மாக் ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுக்க தான் செஞ்சாங்க. வெள்ளை அறிக்கை சிஎம் விஜய் அவர்கள் விட போறாங்க, முதல் முறையா தாவேக ஆட்சியில தான் இது வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஆட்சியிலேயே இது 2021 வெள்ளை அறிக்கைன்றது வெளியிட்டிருக்காங்க. சேலம்ல 11 24/7 பெட்ரோலை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இதை 3 மாசத்துக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இதை எப்படி பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக ஆட்சியில தான் இதை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க, 11 பெட்ரோலும் இப்பதான் கொண்டு வந்திருக்கு, விஜய் அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்தினாங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் பெட்ரோல்ன்றத தாவேகா தலைவர் தான் முதல் முறையா கொண்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கே ஆட்சியில தான் பிங்க் பெட்ரோல் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதை தான் இப்ப பேர் மாற்றம் பண்ணி சிங்கப்பெண் பெட்ரோல் அப்படின்ற மாதிரி தாவேகா வெளியிட்டு இருக்காங்க. பெண் அமைச்சர் முதல்ல தாவேகால தான்ப்பா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்துல ஆல்ரெடி நிறைய பெண் அமைச்சர்லாம் இருந்திருக்காங்க. அதுல ஒரு சில பேரை சொல்லணும்னா, கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், இவங்களும் பெண் அமைச்சரா இருந்தவங்க தானே. ஆனா கீர்த்தனா அவர்கள் தான் முதல் முறையா தமிழகத்துல அமைச்சரா இருக்காங்க. பெண் அமைச்சர்னா கீர்த்தனா தான் அப்படின்ற லெவலுக்கு தாவேகாவை சேர்ந்தவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி வச்சு வித்துட்டு இருக்காரு. அவர் தான் இதுக்கு முழுக்க காரணம், நான் வந்தேன்னா அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஏன் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற சாங்கெல்லாம் பாடி கூட ட்ரெண்ட்லாம் ஆச்சு. ஆனா இப்ப அவங்க ஆட்சிலையும் அதே பாட்டிலுக்கு 10 ரூபா தான். என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு வந்து ரிட்டன் அவங்க கிட்டயே கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் உங்க கையில கொடுப்பாங்க. அந்த மாற்றம் மட்டும் தான் இப்ப இருக்கு. ஆனா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கே 51 வயசு ஆகுது. முன்னாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வரும்போதே அவங்களுக்கு 43 வயசு இருந்துச்சு. கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது கூட அவருக்கு 45 வயசு இருந்துச்சான். ஆனா இவரையே யங்கஸ்ட் சிஎம்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்கன்றதே புரியல. முதல் இவர் தான் யங்கான சிஎம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஆட்சியில கஞ்சா பொருட்கள்லாம் எரிச்சிருக்காங்க. ஆனா டிவிகே ஆட்சியில தான் எரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பூம் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா இது ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதியே இந்த விஷயம் நடந்துச்சு, அதாவது டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போதே. இதே மாதிரி மார்ச் மாசத்துல காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல கூட கஞ்சா பொருட்களை எரிச்சிருக்காங்க. ஆனா இத டிவிகே ஆட்சி வந்த உடனே தான் கஞ்சாலாம் குறைஞ்சிருக்கு, இதுக்கு முழுக்க காரணமே டிவிகே தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில இருக்கும் போது கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு தாவேகாவை சேர்ந்தவங்க எல்லாம் பண்ணாங்க. விஜய் அவர்கள் கூட அதுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்து 15 நாள் அவ்வளவுதான் ஆயிருக்கும். ஆனா இப்பவே 40 கொலை கிட்ட நடந்திருக்கு, 2-3 ரேப் நடந்திருக்கு. தொடர்ந்து தமிழகமே பழைய நிலைக்கு மாறிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நிகர்சனமான உண்மையாவே இருக்கு. இதுல வீட்டுக்குள்ள குண்டெல்லாம் வேற போடுறாங்க. விஜய் அவர்கள் கஜானா காலி ஆயிடுச்சு, அதனாலதான் மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா 1000 ரூபாய் கொடுக்கறத கூட கொடுக்கல, அதனால நிறைய குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. கொரோனாக்கு பிறகுதான் திமுக ஆட்சியே வந்துச்சு, அதனால கஜானா காலியா இருந்துச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திமுகவே இலவசங்களெல்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து 10-15 நாள் கூட ஆகல. ஆனா கஜானா காலியா இருக்கு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்த காரணத்தினால 1000 ரூபாய் யாருக்கும் தர முடியாது, 2500 ரூபாய்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா விஜய் சொன்னாரு. ஆனா மக்கள்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணக்கு அப்புறமே 1000 ரூபாய் போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுட்டாரு. 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேர்ந்துருப்பா மாசம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோ நாள் கஜானா காலியா இருந்துச்சு,
இப்போ மக்கள் வீடியோ போட்ட பிறகு மட்டும் உங்களுக்கு எப்படி கஜானா ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கேள்வி வரதான் செய்யுது. மக்களுக்கு இடையில இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, ஏன் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு விஜய் அவர்கள்? எல்லாரும் அவர் மேல விமர்சனங்கள் வச்சா கூட பிரஸ் மீட்டுன்னு வந்துட்டா இல்ல என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுறாரு, அது ஏன் அப்படின்ற மாதிரியும் கேள்வி வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் விஜய் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கே அவர் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு, அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்துல வீடியோ வந்தா மட்டும் போதும் விஜய் அவர்கள் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாரு, உடனே வந்து வீடியோ பதிவு போட்டுருவாரு. ஏன் இது மாதிரிலாம் நடக்குது? சமூக வலைத்தளத்தை வச்சு மட்டும்தான் இந்த ஆட்சி நடக்குதா என்ன அப்படின்ற மாதிரி மக்களுக்கிடையே கேள்வி வரதான் செய்யுது. ஏன் எனக்கும் கூட இந்த கேள்வி இருக்கதான் செய்யுது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.